ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 ஜூலை 2025. இன்றைக்கு பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், वर्तमान समय के पुरुषार्थ में हर संकल्प को पवरफुल बनाना है. பாபா சொல்றாரு, இன்றைய நேரத்தின் புருஷார்த்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள். சங்கல்ப் ही जीवन का श्रेष्ठ खजाना है. எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த பொக்கிஷமாகும். जैसे खजाने द्वारा जो चाहे जितना चाहे उतना प्राप्त कर सकते हैं, वैसे ही श्रेष्ठ संकल्प द्वारा सदा काल की श्रेष्ठ पालत पा सकते हो. பாபா புரிய வைக்கிறார், எப்படி நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, அதாவது நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது, அது சர்ப்ளஸில் இருக்குது, அதிகமாக எக்ஸஸில் இருக்குன்னும் பொழுது, நமக்கு எப்போ வேணுமோ எவ்வளோ வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம், இருக்குது இல்லையா? அதே போல் உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக சதா காலத்தினுடைய உயர்ந்த பிராப்தியை நீங்கள் அடைய முடியும். அதாவது எண்ணங்கள் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். इसके लिए एक छोटा सा स्लोगन स्मृति में रखो कि सोच समझकर करना और बोलना है, तब सदा काल के लिए श्रेष्ठ जीवन बना सकेंगे. ஆக அதற்காக நீங்கள் ஒரே ஒரு ஸ்லோகனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகன் என்னன்னா, நம்ம பேசுகிறோன்னா கூட யோசித்து பேசணுமா. நான் இதை சொல்ல போகிறேன்னா நம்ம சொன்னோன்னா செய்யணுங்கிறார் பாபா. அப்போ நான் எதை ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி யோசிக்கிறேன். யோசித்து பேசணும், யோசித்து செய்யணும். அப்போ பாபா சொல்கிறாரு, அப்படி நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மீது கவனம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். ஸோ சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, வீணான எதையும் நம்ம பேசவும் வேண்டாம், அதை வர்ணனையும் செய்ய வேண்டாம், செய்யவும் வேண்டாம். அப்படின்னா அந்த எண்ணங்களையே நான் அங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். வீணானவற்றை பின்ன நான் அதை ஒன்று சொல்ல போகிறதில்ல, செய்ய போகிறதில்லைன்னும் பொழுது அதை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? வேஸ்ட்டு தானே. புரியுதில்ல இந்த பாயிண்ட் பாபா என்ன சொல்ல வரான்ட்டு? நான் சொல்லவும் போகிறதில்ல, செய்யவும் போகிறதில்ல, பின்ன எதுக்கு அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கணும்? அப்போ என்னோடய எண்ணங்கள் எவ்வளவு அதில் சக்தி விரயமாகுது, ட்ரெயின் ஆகுது. எனவே எண்ணங்களின் சக்தியை நாம் இவ்வாறு வீணாவதிலிருந்து சேமிப்பதற்கு இன்றைய நாள் முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.